அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு கேது திசையில் குரு புத்தி நடந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேது என்பது ஞானகாரகன், குரு என்பது வித்தைகாரகர். இந்த ஞானக்காரகரும் வித்தைகாரகரும் இரண்டு பேரும் சேர்ந்தால் அந்த ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குருவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அறிவாளி. அவருக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே யோகித்து வச்சுருப்பார். நாளைக்கு அவர் என்ன நாளைக்கு சாப்பிடணும், நாளைக்கு என்ன தேடி வைக்கணும், நமக்கு நாளைக்கு என்னென்னமெல்லாம் வேணும், இது எல்லாமே வருமுன் காண்பது குருவும் கேது சேர்க்க. அப்படின்னா பாருங்கள், இது ஒரு ஜாதக கட்டத்தில் சேரணும்னா 12 வருஷத்துக்கு ஒரு கத்தா குரு ஒரு இடத்துக்கு வருவார். கேது 18 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி கடப்பார். அப்போ அவர் கடந்து வரக்கு 18 வருஷம். அந்த ராகு கேது எப்போவுமே ஒரு கட்டத்துக்கு 1.5 வருஷம்னா அப்போ 12க்கு 12 12.5 6 18 வருஷத்துக்கு ஒரு காத்தா கேதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு காத்தா குருவும் சந்திப்பாங்க. அப்போது இந்த குருவும் கேதும் சேர்க்கை உள்ள நேரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால் அந்த ஜாதகர் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருப்பார். எப்படின்னு பாருங்கள், அதுதான் குருவும் கேதும். அப்போ ஞானகாரகன் வித்தைகாரகன். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அடுத்த பலன் உங்கள் ஜாதகத்தில் பிரமாண்டமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஜாதகர் அந்த குடும்பத்தில் பிறந்தால் அவர் தான் வீட்டுக்கு அறிவு சொல்லக்கூடியவராக இருப்பார். கிரகச்சேர்க்கையில் பாருங்கள் எப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு. அவர் தான் அறிவு சொல்லக்கூடியவராக இருப்பார். அந்த வீட்டில் வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுவார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டில் அவங்க தான் அறிவு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கும். அப்போ 21 தலைமுறையிலிருந்து வந்த முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் அதில் நடக்கும். இவங்க தான் போய் ராமேஸ்வரம், காசி, கயான்னு சொல்லி நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. குடும்பத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அப்போ இது எல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுக்கு உண்டான நல்ல விஷயங்களை இந்த மக்கள் பொருட்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே குருவும் கேதும் சேர்க்கை. அப்போ தெய்வத்துடைய சப்போர்ட்டு இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குருவும் கேதும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களோட முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருப்பாங்க, ஒரு கோவிலில் பூசாரியாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஞானியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு 10 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாமே ஜாதகத்தில் ஒரு பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு இந்த ஜாதகமே ஒரு சாட்சி. அப்போது அந்த ஜாதகத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த வாழ்வாதாரத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே அடுத்த முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த புண்ணியமாக தேடி வரும். அப்போ இந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ ஜாதக கட்டத்துக்குள்ளே போய் குருக்கேது சேர்க்கை இருந்தால் அந்த குடும்பம் ஆன்மீக குடும்பம். தெய்வத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்வாங்க. போகிற காரியம் வெற்றியாகணும்னு வேண்டிக்குவாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவும் கேதும் யாராவதுக்கு சேர்ந்தால் சித்தர்கள் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா கேது தான் ஞானி, அப்போ சித்தர்கள். அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சித்தர்கள் கோயிலுக்கு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி கேது திசையில் குருபுத்தி நடக்கும் காலத்தில் இந்த மாதிரி அந்த கோவிலில் போய் அங்கே தங்கிட்டு வரணும். அங்கே தங்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய விதிவிலக்கு. அப்போ அந்த கர்மாவிலிருந்து நம்ம தெளிவாயிடலாம் இல்லையா. இதுதான் உங்கள் ஜாதகத்தில் கிடைக்க வேண்டிய யோகம். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடந்தே தீரும். அப்போது இந்த மாதிரி ஒரு சில நேரத்துகளில் தெய்வங்கள் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும். அந்த தெய்வத்தினுடைய யோகம்தான் இப்போ குடும்பத்தை வழி நடத்தும்.
அப்படி இருக்கும் குரு கேது சேர்க்கை இந்த மாதிரி கேது திசையில் குருபத்தி நடக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வாழ்ந்த மகான்களுக்கு ஏதாவது ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. சாப்பாடு அன்னதானங்கள் ஏதாவது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்ககிட்டருந்து ஒரு புண்ணியத்தை வாங்குங்க. இது எல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த முக்கியமான காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்வாதாரம் நல்லா உயர்ந்து நல்லா கம்பீரமாக இருக்குது. அப்போ இது கரெக்டு தானே? அப்போது ஜாதக ரீதியாக அப்போ கேது திசையில் குருபத்தி நடந்தால் ஜீவ சமாதி ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கேதுவும் குருவும் சம்மந்தப்பட்டிருந்தாலே அந்த வீட்டில் ஆன்மீகம் நல்லா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல போனோம்னா கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தென்குடி திட்டை ராஜகுரு, கீழே வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், தென்குடி திட்டை ராஜகுரு, கேது பகவான் கீழ்பெரும்பள்ளம். இந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தென்குடி திட்டை ராஜகுரு கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த கோவிலில் போய் 16 விளக்கு நெய் தீபம், தென்குடி திட்டை ராஜகுரு கோயிலில் போய் குறி என்பது 16 வருஷம், அதனால் 16 விளக்கு நெய் தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நிவர்த்தி ஆயிரும். அப்போ அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. எப்போவுமே பாருங்கள், அந்த காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த அன்னதானம் செய்கிறதுனால மக்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். இந்த அன்னதானம் வந்து மக்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு ஒரு நன்றி கடனை நம்மளை வாழ்த்துவாங்க. அது வாழ்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு தான் அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொன்னது. கண்டிப்பாக வாழ்க்கையில் செஞ்சுட்டு வாங்க, ஒரு மாற்றம் பிறக்கும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. வீட்டில் 2 நாளில் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் வச்சு பார்த்தோம்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினது. அதனால் ஜாதகத்தில் ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். அது இல்லாமல் இப்போ ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து இப்போது ஜோதிட வகுப்பு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கறனால சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, முதல்ல சக்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 108 பேர் பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஜோதிடம்னா என்னென்ன தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். சென்னையிலேயே நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணினா முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோதிட வகுப்பு மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக ஆரம்பித்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு நல்லது ஆன்மீகம் வீடு வீடாக இருக்கணும்னு இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்த்துறோம்னு சொல்லி வகுப்பு ஆரம்பிக்கிறோம். அதில் நல்ல விதமாக எல்லா மக்களும் பலனடையணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.